Good morning students. Today we are going to talk about Maxwell's equation in integral form. அதாவது மேக்ஸ்வெல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம். நாம இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுலாம் பார்த்துருப்போம். அதில் நிறைய ஈக்குவேஷன்லாம் நான் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆல் ஈக்குவேஷனையும் சுருக்கி வெறுமனே நாலு ஈக்குவேஷனில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார். யார்? மேக்ஸ்வெல். எலக்ட்ரோ டைனமிக்ஸ், அதாவது மின் இயக்கவியல். அதை பற்றி எலக்ட்ரோ டைனமிக்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இது எல்லாத்தையும் வெறுமனே நாலு ஈக்குவேஷனில் அவர் சொல்லியிருப்பார். எலக்ட்ரோ டைனமிக்ஸ் கேன் பி சம்மரைஸ்டு இன் 4 basic equations known as Maxwell equations. This equation analogs to Newton's equation in mechanics. அதாவது இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எதுக்கு இணையா இருக்குதுன்னா நியூட்டன் ஈக்குவேஷனுக்கு இணையா இருக்குது. This equation completely explains charge, current and properties of electric field and magnetic field. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதுல 2 மெத்தட் இருக்குது. அதாவது இன்டகிரேஷன், இன்னொன்னு டிஃபரன்ஷியேஷன். இன்டகிரேஷன்னா தொகைப்படுத்துதல், டிஃபரன்ஷியேஷன்னா வகைப்படுத்துதல். பட் நாம பார்க்க போறது ஒன்லி இன்டகிரேஷன். டிஃபரன்ஷியேஷன் பண்றதெல்லாம் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். அதெல்லாம் நம்ம காலேஜ் லெவல்ல பார்ப்போம். First equation, it is nothing but the Gauss law of electricity. First equation, அதாவது முதல் சமன்பாடு மின்னியலின் காஸ் விதி சமன்பாடு. நமக்கு தெரியும், we know that closed integration surface E vector dot dA vector equal to Q enclosed by epsilon naught. இது எதை ரிலேட் பண்ணுதுன்னா the relates the net electric flux to net electric charge in a closed in a surface. அதாவது net electric flux. இந்த net electric flux directly proportional to இது net electric charge. இந்த net electric charge க்கு directly proportional இருக்குது. phi e directly proportional charge q. இதுக்கு எப்படி இருக்குது? directly proportional இருக்குது. இது இந்த charge depend பண்ணி net electric flux இருக்குது. This is electric flux. இது டோட்டல் சார்ஜ், அதாவது நெட் சார்ஜ், நெட் எலக்ட்ரிக் சார்ஜ். ஒரு சார்ஜ்னு எடுத்துட்டோம்னா சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டோம்னா சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் என்ன ஆகும்? எல்லாமே எமனேட் ஆகும், அதாவது டைவர்ஜ் ஆகும், வெளிநோக்கி இருக்கும். அதுவே நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் என்ன ஆகும்? எல்லாமே கன்வர்ஜ் ஆகும், இன்சைடு வரும். ரைட்டா? அப்போ இதில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு ஒரு க்ளோஸ்டு பார்த்த ஃபார்ம் பண்ணாது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு க்ளோஸ்டு பார்த்த ஃபார்ம் பண்ணாது. இந்த ஈக்குவேஷன் எதுக்கெல்லாம் பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் சார்ஜுக்கு, அதாவது தனித்தனியான மின் துகள்கள், அதுக்கும் அப்புறம் மின் துகள்களின் தொடர் பகிர்வு, அதாவது கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கும் இந்த ஈக்குவேஷன் சூட்டபிள் ஆகும். இது நல்லா மெயினாக பார்த்துக்கோங்க. திஸ் இம்ப்ளைஸ் தட் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் டு நாட் ஃபார்ம் எ கண்டினியூஸ் க்ளோஸ்ட் பாத். டு நாட், இது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு ஒரு க்ளோஸ்டு பாத்தை ஃபார்ம் பண்ணாது. இட் மீன்ஸ் தட் an isolated positive or negative charge can exist. அதாவது நேச்சுரவே சார்ஜஸ்லாம் இருக்கும் தனித்தனியாக, பாசிட்டிவ் சார்ஜ் இல்லைன்னா நெகட்டிவ் சார்ஜ். அதனால இது ஒரு க்ளோஸ்டு பாத்தை ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா this law is similar to Gauss law for electricity. அதாவது ஆக்சுவலாக செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நேம் கிடையாது, பட் எது மாதிரி இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கிறதுனால this law is similar to Gauss law for electricity. அதனால அது எப்படி சொல்றாங்கன்னா so this law can also be called as Gauss law for magnetism னு சொல்றாங்க. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டா, ஸோ அங்கே நான் பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்ப்போம். பட் ரெண்டும் சேம் இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க? காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோஸ் இன்டகிரேஷன் சர்ஃபேஸ், அதாவது சர்ஃபேஸ் இன்டகிரல் பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. அதாவது இந்த சர்ஃபேஸ் இன்டகிரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓவர் எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் 0வா இருக்கும். அப்போ இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கண்டிப்பாக ஒரு க்ளோஸ்ட்டை பார்த்து ஃபார்ம் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ பாருங்க, ஒரு மேக்னெட் இருக்கு, இது
நார்த் போல். ஒரு மேக்னெட் இருக்கு, அது சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு பாத்தாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு பாத். இதில் நார்த் போல், இது சவுத் போல். வெளியில் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்த் போல் டு சவுத் போல் இருக்கும், அதாவது இந்த மாதிரி டைரக்ஷன் இருக்கும். பட் இன்சைடில் சவுத் போல் டு நார்த் போல் இப்படி. ஓகேவா? இப்படியே வந்து டைரக்ஷன் இப்படி வந்து இந்த மாதிரி இப்படி போகும். ரைட்டா? அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸு என்ன பண்ணுது, ஒரு க்ளோஸ்டு பாத்தை ஃபார்ம் பண்ணுது. இது நம்ம ஆவரேஜ் எடுத்தோம்னா இதுக்கு என்ன கிடைக்கும், இது இப்படி போகுது வெளியில், பட் வெளியில் போகிறதும் உள்ளே போகிறதும் நம்ம ஆவரேஜ் எடுத்தோம்னா, சப்போஸ் இப்படி போகிறது பாசிட்டிவ் ஆகும், இப்படி வர்றது நெகட்டிவாக எடுத்தோம்னா ஆவரேஜ் எடுக்கும்போது 0 ஆயிரும். ரைட்டா? ஆவரேஜ் எடுத்தால் 0 ஆயிரும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது வெளியில் இருக்குது, இது உள்ளே இருக்குது. அதனால எப்படி இருக்கும், இதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா 0 ஆயிரும். அதான் சொல்லிருப்பாங்க க்ளோஸ் இன்டகிரேஷன் எஸ் b வெக்டர் டாட் dA வெக்டர் ஈக்குவல் டு 0. இது நல்லா பார்த்துவாங்க லைனு. திஸ் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் தட் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஏ கண்டினியூஸ் க்ளோஸ்டு பாத். இது க்ளோஸ்டு பாத்தை ஃபார்ம் பண்ணுது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் க்ளோஸ்டு பாத்தை ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா? இட் மீன்ஸ் தட் நோ ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் மோனோபோல் எக்ஸிஸ்ட். இதில் என்னன்னா நேச்சராக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போல் கொண்ட ஒன்று சவுத் போல் இல்லைன்னா நார்த் போல் கொண்ட மேக்னெட் இருக்காது அப்படின்னு இது மீன் பண்ணுது. நோ ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் மோனோபோல் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் third equation, Faraday's law. It is Faraday's law of electromagnetic induction. மின்காந்த தூண்டல் விதிப்படி this law relates electric field with the changing magnetic flux which is mathematically சொல்லிருக்காங்க இங்க. Closed integration L E vector dot dl vector equal to minus d by dt into 5b. அதாவது இங்க டைம் பொறுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்றதுனால என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? திஸ் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் தட் தி லைன் இன்டெக்ரல் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு அரௌண்ட் எனி க்ளோஸ்டு பாத் இஸ் ஈக்குவல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ தி க்ளோஸ்டு பாத் பவுண்டட் பை த சர்ஃபேஸ். அதாவது ஒரு க்ளோஸ்டு பாத் இப்படி இருக்குன்னா இந்த எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு க்ளோஸ்டு பாத் இங்கே கனெக்ஷன் கொடுத்துட்டோம் ப்ளஸ் மைனஸ். அப்போ இங்கே பேட்டரி ஆன் பண்ணால் இங்கே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா, அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ இது ஒரு க்ளோஸ்டு பாத், இதை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த க்ளோஸ்டு பாத்தில் இந்த ஏரியாவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் லிங்க் ஆகும். ரைட்டா? அப்படி லிங்க் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த எல்லாத்தையும் க்ளோஸ்டு பாத் எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா ப்ளஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுவும் இங்கே இன்டியூஸ் ஆகுது இல்லை, சாரி சேஞ்ச் ஆகுது இல்லை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதான் சொல்லிருப்பாங்க தமிழில் பாருங்க. ஒரு மூடப்பட்ட பாதையை சுற்றியுள்ள மின்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு. ஒரு மூடப்பட்ட பாதை, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் சுற்றியுள்ள மின்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு. எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் இன்டகிரேஷன் பண்ணி வச்சுட்டாங்க. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மூடப்பட்ட பாதையால் சூழப்பட்ட பரப்பு வழியே இந்த ஏரியாவில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிட்டு இருக்கும். ரைட்டா? பரப்பு வழியே செல்லும் காந்த பாயத்தின் நேரத்தை பொறுத்த மாற்றத்திற்கு அது ஈக்குவலாக இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, அதுக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவலாக இருக்கும் அந்த தொகையீட்டு மதிப்பு வேல்யூஸ். ரைட்டா? நமது நவீன தொழில்நுட்ப புரட்சிக்கு காரணம் என்ன ரீசன்னா, அதாவது டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபாரடேயின் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் காரணம். அதாவது ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதிகளாகும். நெக்ஸ்ட் fourth equation. It is modified Ampere's circuit law. அதாவது ஆம்பியர் சர்க்யூட் லாவை மேக்ஸ்வெல் மாடிஃபை பண்ணி சொல்றாரு. This is also known as Ampere-Maxwell law. This law relates the magnetic field around any closed path to the conduction current and displacement current through that path. அதாவது ஆம்பியர் என்ன சொல்றாருன்னா ஒன்லி கண்டக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆனால் அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஆம்பியர் சொல்லிருப்பாரு. பட் இவர் சொல்றாரு மேக்ஸ் என்ன சொல்றாருன்னா கண்டக்ஷன் கரண்ட் ஓகே, கண்டக்ஷன் கரண்ட் அண்ட்
டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் ஆம்பியர் லால இருந்து கரெக்ஷன் பண்ணி சொல்லிருப்பாரு. அதான் இது ஃப்ரம் 7th equation வந்து பாருங்க, க்ளோஸ் இன்டகிரேஷன் L B வெக்டர் டாட் DL வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் கண்டக்ஷன் கரண்ட், இது வரைக்கும் ஆம்பியர் சொல்லிருப்பாரு. ரைட்டா? அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு மேக்ஸ்வெல், மியூ நாட் எப்சிலான் நாட், அதாவது பிளஸ் மியூ நாட் எப்சிலான் நாட் டி பை டிடி இன்ட்டு 5e. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அதை செஞ்சு பண்ணாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு இவர் டீட்டெயிலாக சொல்றாரு. இந்த 5 நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இப்போ க்ளோஸ் இன்டகிரேஷன் L B வெக்டர் டாட் DL வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் IC பிளஸ் மியூ நாட் எப்சிலான் நாட் டி பை டிடி 5க்கு பதிலாக எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் க்ளோஸ் இன்டகிரேஷன் E வெக்டர் டாட் DA வெக்டர். ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேவா? ஸோ இந்த வீடியோட கண்டினியூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.